துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். துரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பழக்கம். அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட. அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார். ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலாக இருந்தது. ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல. ஸோ அப்போது ஒரு பயம் எனக்கு, எப்படி வரப்போகிறாங்க. ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம். ஸோ என்னோட படம் ரெண்டாவது படமாக இருந்தது. அண்ட் எனக்கு பயங்கர பயம், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா. அப்போ தான் துரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்போது ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான், துரை நல்லா தெரியுமே எனக்கு, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்டூவில் ஒர்க் பண்ணோம், இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கேருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான். அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைமில். அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில். இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ துரை ஹேட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட். அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, அதுவும் வந்து துரை, ஐ மீன் கட்டா குஸ்தி படம், அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார். ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார். அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்டம், பேசாமல் என் கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ துரை. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க, தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் அ யூனிட். அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு துரை கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ரேப்பிங் அப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல். ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான், நம்ம பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வி டிசைடட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ எந்தன் பேபி ஃபார் ருத்ரா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ், குட் பேட் அக்லிலேருந்து குபேராலேருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கே கிடச்சிருக்காரு ருத்ரா. ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்குது, கண்டென்ட் கையில் இருக்குது, விச் வி ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட். அண்ட் கிருஷ்ணா, ஐ திங்க் I mean, though we don't want to take too much of time, but sometimes, you know, it's very important that I definitely have to talk about you. Krishna has been a great human being. ஏன் சொல்லிடுறேன், he has zero ego. Creative ego வந்து ஜீரோவில் இருக்கு அவருக்கு. And he's always ready to sit for any ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்கு. ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன். என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும், ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு, சார் வாங்க சார் உட்காரலாம், இது சரி பண்ணலாம், இல்லை இது எப்படி பண்ணலாம், இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பார். இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன். இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஐ எம் கோயிங் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ. ஏன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஃபார் ருத்ரா. அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டைரக்டர் உட்காந்துருக்கார் ராம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு. ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதை தான் நீங்கள் இதிலே வச்சுருக்கீங்க, நான் டைரக்டரா நீ டைரக்டரானு. அது எனக்காக தான் வச்சுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ ஹோப் திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ சக்ஸஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர். நான் கிருஷ்ணா கிட்ட இப்போயே கேட்டுட்டேன், படம் நடக்கும்போதே கேட்டுட்டேன். இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன்.
ராம் கிட்ட கேட்டிருக்கிறேன். படம் நடக்கும்போதே முண்டாஸ் பொட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ராம் வரல. அப்புறம் சுற்றி முற்றி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது. ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு திருப்பி ராம் கிட்ட கேட்டேன், ராம் என் கூட படம் பண்ணாங்கன்னு. திருப்பி வரல. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் புண்ணியத்தில் திருப்பி 3வது படம் 2 வானம்னு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன், இன்டர்நேஷனல் ரவி. மனு கிட்ட கேட்டிருக்கிறேன், என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ், இப்போ ஆரியன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்ககிட்டயும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிடுறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது நடக்கலை. இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என் கூட நீங்கள் படம் பண்ண அடுத்தது. ஓகே, இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரெஸ், இவ்வளோ நேரம் உட்காந்து எங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டீங்க. அண்ட் ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் கிரேட் டுடே. அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். நான் தனியாக சொல்லிக்கிறேன். நன்றி. ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்க. ருத்ரா வந்து பேசுறப்போ சொன்னாங்க, நான் அண்ணா கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு சே இன் திஸ் ஸ்டேஜ், இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம் ருத்ராக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? இது வரைக்கும் சொல்லாதா? இல்லை, நான் அப்படி கிடையாது. என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும், நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுவேன் எதுவாக இருந்தாலும். ஸோ அது நல்லதோ கெட்டதோ மனசில் என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரெயிட் அவே டெல் டு பீப்புள். அதனால எனக்கு என்னை புரிஞ்சுக்கும், ஐ மீன் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை என் கூட பயங்கரமாக பழகுவாங்க. சில பேருக்கு இந்த நேராக பேசுறது பிடிக்காது. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை. இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ருத்ராக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருப்பேன். பட் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் ஹியர், ருத்ரா யூ ஆர் அ பெட்டர் ஆக்டர் தேன் மீ ஃபார் ஷுர். அண்ட் ஸ்டேஜ்லயும் நேத்து வந்து ஃபுல்லா அவங்க கூட உட்காந்து நீ என்ன பேச போற பார்த்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன். எக்ஸாக்ட்லி. அவன் நல்லா பேசினான். அப்பதான் யோசிச்சேன், இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஸோ ருத்ரா டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் ஆக்டர் தேன் மீ. அண்ட் ஐ திங்க் அவனுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள அவனோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன். என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான் எல்லாரும் கூட, நான் தான் அவங்ககிட்ட இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில். நான் இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறேன், நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், க்ரியேட்டிவாகவும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஹவுஸ், இன் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் அவர் ஃபேமிலி அண்ட் வித் த பீப்புள் தட் ஐ ஆம். ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆரா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் தேர் இஸ் சம் கான்ஃபிடென்ஸ் இன் த ஒர்க் தட் வி ஆர் டூயிங். பிகாஸ் இங்கே நிறைய புது டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுறவங்க. அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசினார் மேடையில். ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்கிறான். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது படம் அது எனக்கு. ஏன்னா ஆரியன்னு பேர் வச்சு ஃப்ளாப் கொடுக்கவே முடியாது என்னால், இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்னை திட்டுவான் அவன். ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சரில் படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் see you all in theaters on July 11th. I'm sure we are going to have a good time. Thank you.